ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ் தமிழ் வியூ. நம்ம எல்லாருமே பெர்முடா ட்ரையாங்கிளை பற்றி கேட்டிருப்போம். அதோட பாப்புலரான மிஸ்ட்ரி பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, ஏஷியாலேயும் பெர்முடா ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு பயங்கரமான டேஞ்சரஸான பிளேஸ் இருக்குன்னு சொல்லி. இதோட பேர் பார்த்தீங்கன்னா டிராகன்ஸ் ட்ரையாங்கிள். இதோட பேர் மட்டும் மிஸ்ட்ரியா இல்லை, இந்த இடம் கூட மிஸ்ட்ரி ஓவர்லோடடாக தான் இருக்குது. ஷிப்ஸ் எல்லாம் அப்படியே மிஸ்ஸிங் ஆகுது, பிளான்ஸ் எல்லாம் க்ராஷ் ஆகுது, கம்பாஸில் கூட டிரெக்ஷனை கன்ஃபியூஸ் பண்ணுது. ஜப்பான் கிட்ட இருக்கிற இந்த ஏரியாவுக்கு ஒரு வேற லெவல் நிக்னேமும் இருக்கு. அதுதான் தி டெவில்ஸ் சீன்னு சொல்லப்படுது. சத்தம் போடாம டிசப்பியர் ஆகிற ஒரு பிளேஸ் தான் இது. இன்னைக்கு நாம இந்த க்ரீப்பி டிராகன்ஸ் ட்ரையாங்கிளை பத்தி தான் ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ரெடியா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த டிராகன்ஸ் ட்ரையாங்கிள்னா என்னன்னு பார்க்கலாம். இது ஒரு கடல் ஏரியா, ஜப்பானோட சவுத்தர்ன் சைடில் இருக்கு. மியாக்கே ஐலாண்டுக்கும் பொனின் ஐலாண்ட்ஸுக்கும் நடுவில் இருக்கிற ஸ்பாட் தான் இந்த டிராகன்ஸ் ட்ரையாங்கிள். பெசிபிக் ஓஷனில் இருக்கிறது தான் இது. பெர்முடா ட்ரையாங்கிள் அட்லாண்டிக் ஓஷன் சைடில் இருக்குது. ஸோ இது ஏஷியா சைடில் இருக்கக்கூடிய ஒரு பெர்முடா மாதிரியான ஏரியான்னு சொல்லலாம். மேப்பில் பார்த்தா டோக்கியோக்கு பக்கத்தில் இருக்கிற கடலில் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி ஏரியா ட்ரா பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கும். இதை இமேஜினரி ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ட்ரையாங்கிள்குள்ளே தான் எல்லா மிஸ்டரியான இன்சிடென்ட்ஸுமே நடக்குது. ஷிப்ஸ் எல்லாம் டிஸப்பியர் ஆகுது, சிக்னல்ஸ் ட்ராப் ஆகுது, கம்பாஸ் டிரெக்ஷன் கூட கரெக்டாக காமிக்க மாட்டேங்குது. எல்லா வியர்டான திங்ஸுமே அந்த ட்ரையாங்கிளில் தான் நடக்குது. ஆயிரத்தி 1950 ஜப்பான் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருது. நிறைய மிலிட்டரி ஷிப்ஸ், ஃபிஷிங் போட்ஸ், ஈவன் சப்மரீன்ஸ் எல்லாம் மிஸ்டீரியஸான முறையில் டிஸப்பியர் ஆகுதுன்னு சொல்லி ரிப்போர்ட்ஸ் வருது. அதனால கவர்மெண்ட் ஒஃபிஷியலாக ரெகக்னைஸ் பண்ணாங்க, அந்த ஏரியாவில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது ஸ்ட்ரேஞ்சான்னு சொல்லி. இதுக்கு ஜப்பான் கவர்மெண்ட் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் இந்த ப்ராப்பரான ஆன்சருமே கிடைக்கல. யாராலையுமே புரிஞ்சுக்கொள்ள முடியல எப்படி இதெல்லாம் டிஸப்பியர் ஆகுதுன்னு சொல்லி. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா 1952 ஜப்பான் ஒரு ரிசர்ச் வெசலாக அனுப்புது, ஒரு பெரிய சயின்டிஃபிக் ஷிப். அந்த ஷிப்பில் 31 சயின்டிஸ்ட் அண்ட் க்ரூ இருந்தாங்க. ஆனால் அந்த முழு ஷிப்புமே கம்ப்ளீட்லி வெனிஷ் ஆகி இருக்கு. அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய ஃபிஷிங் போட்ஸ், கார்கோ ஷிப்ஸ், ஈவன் ஏரோப்ளேன்ஸ் கூட இந்த இடத்துல காணாம போயிருக்கு. ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த டிஸப்பியரன்ஸ்க்கெல்லாம் ரீசன் சடனாக வந்த வெதர் சேஞ்ச், இல்லைனா பெரிய பெரிய வேவ்ஸ், அப்படியும் இல்லைனா ஸ்ட்ரேஞ்சான மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்குன்னு சொல்லி தான் அவங்க சஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் எக்ஸாக்டான ரீசன் என்னன்னு யாருக்குமே இன்னும் தெரியல. அதனால தான் இந்த இடம் இன்னுமே ஒரு மிஸ்டரியாக இருக்குது. ஸோ இந்த மிஸ்டேக்கெல்லாம் சயின்ஸ் சைடில் என்னென்ன தியரிஸ் இருக்குன்னு பார்க்கலாம். முதலாவது பார்த்தீங்கன்னா வல்கானிக் ஆக்டிவிட்டி தியரி. டிராகன்ஸ் ட்ரையாங்கிள் ஏரியா பெசிபிக் ரிங் ஆஃப் ஃபயருக்கு க்ளோஸாக இருக்குது. ஸோ இது ஒரு ஜோன், அங்கே நிறைய அண்டர் வாட்டர் வல்கனோஸ் இருக்கும். ஸோ அந்த வல்கனோஸ் சடனாக ஆக்டிவேட் ஆகிறப்ப எக்ஸ்ப்ளோஷன் இல்லைனா எர்த்குவேக் வரலாம். ஸோ இது ஷிப்பை எஃபெக்ட் பண்ணி டிஸப்பியர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்த தியரி பார்த்தீங்கன்னா மீத்தேன் ஹைட்ரேட் தியரி. ஓஷன் ஃப்ளோரில் மித்தேன் கேஸ் பாக்கெட்ஸ் இருந்தால் சடனாக அந்த கேஸ் ரிலீஸ் ஆகிறப்ப ஒரு பபிள் மாதிரியான ஷேப் சர்ஃபஸ்க்கு வரும். ஸோ அந்த பபிளில் ஷிப் ட்ரப் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறமா ஷிப் அப்படியே சிங்க் ஆகிடும், எந்த ட்ரேஸுமே இல்லாமல் டிஸப்பியர் ஆகிடும். இன்னொரு தியரி சொல்கிறாங்க மேக்னெட்டிக் அனாமலைஸ் தியரின்னு சொல்லப்படுது. இது என்னன்னா டிராகன்ஸ் ட்ரையாங்கிளில் இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்நார்மலாக இருக்குன்னு சொல்லி ரிப்போர்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் கம்பஸ் எல்லாம் கரெக்டாக ஒர்க் பண்ண மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க. டிரெக்ஷன் கன்ஃபியூஸ் ஆகுறதும், ஜிபிஎஸ் சிக்னல் கூட ஃபெயில் ஆகுறதும் இதனாலன்னு சொல்கிறாங்க. ஸோ நேவிகேஷனில் கன்ஃபியூஷன் வந்தால் ஷிப்ஸ் இல்லைனா பிளேன்ஸ் ராங்கான டிரெக்ஷனில் போயிடும், கிராஷ் இல்லைனா மிஸ்ஸிங் ஆகிடும்னு சொல்கிறாங்க. ஆனால் இவ்வளோ தியரிஸ் இருந்தும் சரியான தியரி எதுன்னு சொல்லி இன்னுமே சயின்ஸால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை. டிராகன்ஸ் ட்ரையாங்கிள் பற்றி பேசுகிறப்ப சயின்ஸ் தியரி மட்டும் இல்லை, பேரனாமல் ஸ்டஃப் கூட நிறைய சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜப்பானில் இருக்கிற பழமையான லெஜெண்ட் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கடல் ஏரியாவில் டிராகன் ஸ்பிரிட் இருக்குன்னு சொல்லி அவங்க ஒரு டிவைன் ஃபோர்ஸ் மாதிரின்னு சொல்லியிருக்காங்க. கடவுள் லெவல் டிராகன்ஸ் எல்லாம் ஓஷனை ப்ரொடெக்ட் பண்ணுறேன்னு சொல்லி அவங்க நம்பிக்கிட்டு வராங்க. அதனால தான் இதுக்கு பேர் டிராகன்ஸ் ட்ரையாங்கிள்னு சொல்லி வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஈவன் இந்த காலத்தில் கூட ஜப்பான் கவர்மெண்ட் டிராகன்ஸ் ட்ரையாங்கிள் ஏரியாவில் ஷிப்ஸ் எல்லாம் போகக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க. ஃபிஷிங் எல்லாம் பேன் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படி அந்த ஏரியா டேஞ்சரஸ்னு சொல்லி ஒஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. கமர்ஷியல் ஃப்ளைட்ஸோட ரூட்டையும் மாற்றி விட்டுருக்காங்க. ஸோ பிளான்ஸும் அவாய்ட் பண்ணுறாங்க. அந்த ஓஷன் ஏரியாவில் வார்னிங் போர்ட்ஸ், ரெஸ்ட்ரிக்டட் ஜோன்ஸ் இப்படியெல்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. பெர்முடா ட்ரையாங்கிள் மாதிரியே ஒரு சீரியஸாக தான் இதையும் ட்ரீட் பண்ணுறாங்க.
ஸோ ட்ரகன்ஸ் ட்ரையாங்கிள் ஒரு ரியல் மிஸ்ட்ரியா, இல்லைனா சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷனா, இல்லைனா சூப்பர் நேச்சுரல் பேரனார்மல் ஜோனா, யாருக்குமே இன்னும் எக்ஸாக்டாக தெரியல. ஆனால் ஒரு விஷயம் ஷுவர், நம்ம எர்த்தில் இன்னும் நிறைய அன்எக்ஸ்ப்ளோர்ட் சீக்ரெட் எல்லாம் இருக்குது. அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் இல்லைன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது உண்மையான ஒரு மிஸ்ட்ரியா, இல்லைனா மேட் ஓவர் ஹைப்ட் மித்தா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, stay curious, stay safe.